இணையத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லா ஜல்லஷான் தலாவின் அடியார்களே, கஸா மிக மிக மோசமான சூழலை அடைந்திருக்கிறது. அதில் ரெண்டு சொல்லுகிறார்கள். ஒன்று, உலகமே சேர்ந்து அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றி விடுவோம் என்கிறார்கள், அல்லது அந்த மக்களை எல்லாம் கொண்டு குவித்தெல்லாம் என்கிறார்கள். ஆனால் ஒன்று அவர்களுக்கு புரியாத புதிர் இருக்கிறது. எப்பொழுது இந்த உலகம் முழுமையாக கைவிட்டு விடுகிறதோ அப்பொழுது ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து உதவிகளை இறக்க ஆரம்பித்து விடுவான். அந்த உதவி வர ஆரம்பித்து விட்டால் எதிரிகள் தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கஸா மக்களுக்கு அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக இறங்கும். அப்படி இறங்குகிற போது இந்த உலகம் காணாத பேரழிவை இந்த உலகமே அனுபவிக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை வைத்துத்தான் இன்னொரு மனிதரை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் 20 லட்சம் முஸ்லிம்களை ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து துடிக்க துடிக்க கதற கதற எல்லா அணுச்சாட்டியும் பண்ணி கொண்டிருக்கிறதை ரப்புல் ஆலமீன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டான் வரும். இதுல நம்முடைய ரோல் என்ன? ஒரு ரோலும் இல்லை, அவ்வளவுதானே, ஒண்ணும் இல்லை. நாங்க பாட்டுக்கு வளமையாக வாழ்கிறோம், எந்த இடையூறும் இல்லை. அதுல புரிந்து கொள்ளுங்கள், பாவிகளாக சேர்த்து நம்மளையும் அல்லாஹ் ஆக்கிடுவான். நம்முடைய உள்ளங்களை கொஞ்சமாவது அதற்காக அளவை, நம்முடைய இரத்த உறவுகள் நாமும் சேர்ந்து போராடுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் மீதும் கடமை, இங்க உட்கார்ந்திருப்போம் எல்லோரும் மீதும் கடமை. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பது எல்லோரும் மீதும் கடமை. இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த அறிஞரும் இதுல விதிவிலக்கு சொல்லவே இல்லை. எங்களுக்கு இல்லைன்னு தங்களுடைய இயலாமையை சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லோர் மீதும் கடமை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் கடமை நம் மீது, அந்த கடமைக்காக 20 லட்சம் முஸ்லிம்கள் குடும்பங்களோடு நின்று ரத்தமும் சதையுமாக 2 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உள்ளங்கள் என்ன கல்ல விட கருத்து போச்சா? யூதனுடைய உள்ளம் தான் அப்படின்ற அல்ல, கல்லுப்பா அவன் உள்ளம் தான். நம்முடைய உள்ள அப்படியாச்சு. நம்முடைய உள்ள மூமியினுடைய உள்ளங்கள் இலகின உள்ளங்கள். அல்லாஹ்வுடைய கதறுங்கள். யாரும் நம்முடைய பிள்ளைக்கு என்ன கதர் இருக்க மாட்டோம், நம்ம வாப்பாவுக்கு கதர் இருக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் ரலியல்லாஹு அவர்கள், நபியே போறது யுத்தகலம், நாம போறோம் பதிர்களத்துக்கு முன்னால், இதோ யுத்தகலம். இந்த யுத்தகலத்தில் அல்லாஹ் வெற்றியும் கொடுக்கலாம் தோல்வியும் கொடுக்கலாம், ரெண்டும் கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள் மதீனாவில் இருக்கிறார்.